ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மெஜிஷியன்ஸ் கிரியேட் பண்ற இலூஷனால தான் மேஜிக்கே உருவாகுதுன்னு சொல்லலாம். சோ எல்லா மேஜிக்குக்கும் பின்னாடி ஒரு சீக்ரெட் மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த டேஞ்சரஸ் ஸ்வாட் ஸ்டாபிங் ட்ரிக்ல இருந்து இந்த ஃபயர் அண்ட் வாலெட் ட்ரிக் வரைக்குமான மேஜிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட ரகசியங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள. பென் ஹேட் எக் மேஜிக். பென் ஹேட் பிரிட்டன் காட் டேலண்ட் ஷோல ஏகப்பட்ட அமேசிங்கான மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா அவர் ஆடிஷன்ல பண்ண இந்த மேஜிக் எல்லாரையுமே ஷாக்காக வச்சதுன்னே சொல்லலாம். அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு பாப்போம். ஒரு கிளாஸும் அது உள்ள ஏகப்பட்ட பீஸ் ஆஃப் பேப்பரோட ஸ்டேஜுக்கு வந்த மெஜிஷியன் அவர் கையில இருந்த வேவிங் ஃபேனால அந்த பேப்பர்ஸை பறக்க வச்சு அதுல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை மட்டும் பிடிச்சு அதை ஜட்ஜ் சைமன் கிட்ட கொடுத்து ரீட் பண்ண சொல்லும் போது அதுல எக்னு எழுதிருந்தது. அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை கை விசிறில வச்சு அதை அசைக்க ஆரம்பிச்சதும் தான் ரியலான மேஜிக்கே ஆரம்பிச்சது. மெஜிஷியன் அதை அசைக்க அசைக்க அந்த பேப்பர் ஒரு நிஜமான எக்கா மாற ஆரம்பிச்சிடுது. அதை ஜட்ஜஸ் கண் முன்னாடியே உடைச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே அசந்து போக வச்சிடுறாரு. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட் இதோ. ஒரு குட்டி பீஸ் ஆஃப் பேப்பரை ரியல் எக்கா மாத்த முடியுமா என்ன? கண்டிப்பா இல்ல. முதல்ல மெஜிஷியன் எக்ன்ற பேப்பரை இதுல இருந்து தான் செலக்ட் பண்ணாருன்னு நினைச்சிருப்போம். அதான் இல்ல. அவர் கையில வச்சிருந்த இந்த விசிறியோடைய ஒரு சைடுல ஃபர்ஸ்டே அந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணிருப்பாரு. அது நமக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருப்பாரு. அதை தான் செலக்ட் பண்ண மாதிரி எடுத்து ஜட்ஜி கிட்ட கொடுப்பாரு. ரெண்டாவதா அந்த பேப்பர் ஒரு முழு எக்கா மாறுறத பார்த்திருப்போம். மெஜிஷியன் இந்த இடத்துல யூஸ் பண்ணது ஒரு ஃபேக்கான எக் தான். அத லாட்டெக்ஸ் எக்னு சொல்லுவாங்க. அத பென் அவருடைய லெஃப்ட் ஹேண்டுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாரு. இப்போ ஜட்ஜி கிட்ட இருந்து பேப்பரை வாங்கி அதுல வைக்கிற இந்த நேரத்துல பேப்பருக்கு பதிலா அந்த லாட்டெக்ஸ் எக்க மாத்திடுறாரு. அது பாக்குறதுக்கு எக் மாதிரியே தான் இருக்கும். அதை நல்லா கசக்கி ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு எக் மாதிரியான ஷேப்புக்கு வந்துடும். இதை யூஸ் பண்ணி தான் பேப்பரை எக்கா மாத்திருப்பாரு. ஆனா இங்க இருக்கிறது ஃபேக்கான எக்கு தானே, அதை எப்படி இங்க நிஜமான ஒன்னா கொண்டு வந்தாருன்னு நீங்க கேட்கலாம். அந்த ஃபேக் எக்க அதுல இருந்து எடுக்கிற இந்த நேரத்துல அவர் கைக்குள்ள இருக்கக்கூடிய நிஜமான எக்க மாத்திடுறாரு. இப்படிதான் இந்த மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் அசத்துனாரு. ஃபயர் அண்ட் வாலெட் ட்ரிக். மத்தவங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி நம்ம வாலெட்டை ஓபன் பண்ணும்போது அது உள்ள இருந்து நெருப்பு வந்தா எப்படி இருக்கும்? ஆமா, மெஜிஷியன் சிம்பிளா ஆடியன்ஸ் முன்னாடி வாலெட் எடுத்து ஓபன் பண்ணதும் திடீர்னு அது உள்ள இருந்து நெருப்ப கொண்டு வந்து அவங்கள ஆச்சரியப்படுத்திடுவாரு. அங்க இருந்தவங்களுக்கு அதுல எப்படி நெருப்பு வந்ததுன்னு தெரியாது. அதே மாதிரியே இங்க ஒரு மெஜிஷியன் அவருடைய டேபை ஓபன் பண்ணும்போது அது உள்ள இருந்து நெருப்ப கொண்டு வந்து அசத்துனாரு. ஆச்சரியம் என்னன்னா அந்த டேபை காட்டும் போது அது எந்த ஒரு டேமேஜும் ஆகல. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். இந்த ட்ரிக்குக்கு மெஜிஷியன் யூஸ் பண்ணது ஒரு கிமிக் வாலெட்டை தான். அந்த வாலெட் உள்ள ரெண்டு சைட்ஸ் இருக்கும். ஒரு சைடை ஓபன் பண்ணும்போது பாக்குற எல்லாருமே அது ஒரு நார்மல் வாலெட் தான் நினைப்பாங்க. ஆனா அதோட இன்னொரு சைடை ஓபன் பண்ணும்போது அதுல தான் அந்த கிமிக்கே இருக்கும். நெருப்பு எரியறதுக்கான பேடும் அதோட நெருப்பு உண்டாக்குறதுக்கான ட்ரிகரும் கூடவே அட்டாச் ஆகி இருக்கும். இப்ப மெஜிஷியன் சிம்பிளா கிமிக் சைடு ஓபன் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணதும் நெருப்பு உண்டாகிடுது. அதுதான் திடீர்னு வாலெட்ல இருந்து நெருப்பு வந்த மாதிரி காட்டிடுறாரு. இந்த டேப்லையும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் மெஜிஷியன் நெருப்பை கொண்டு வந்தாரு. அந்த கிமிக் பாட்டை இந்த இடத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. கேம் ஷோப்ல மணி வின் பண்ணுங்க. வாக்கிங் த்ரூ தி கிரேட் வால் ட்ரிக். டேவிட் காப்பர்ஃபீல்ட் யாராலையுமே நம்பவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட அமேசிங்கான இலூஷனை பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியவே மறைய வச்சு அசத்திருக்காரு. மெஜிஷியன் கிரேட் வால் உள் வழியா வாக் பண்ணி காட்டியிருந்தாரு. ஏகப்பட்ட ஆடியன்ஸ் முன்னாடி வாலுடைய ரெண்டு சைட்ஸுமே ஸ்பாட்லைட் வச்சு ஒயிட் கிளாத்தால கவர் பண்ணதும் டேவிட் ஒரு சைடு வழியா உள்ள போய் அவருடைய நிழல் வாலை டச் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய அசிஸ்டன்ட் அந்த துணியை ரிமூவ் பண்ணும்போது டேவிட் காப்பர் மறைஞ்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல வாளுடைய அந்த சைடுல இருந்து மெஜிஷியன் வெளியே வந்து எல்லாரையும் அசந்து போக வச்சிடுறாரு.
ட்ரிக்குடைய ஹைலைட்டே டேவிட் வால் வழியா வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒயிட் கிளாத்தால கவர் பண்ணதும் அது வழியா அவர் கைகள் வெளியே வர ட்ரை பண்ணதுதான். எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு, அந்த சீக்ரெட் இதோ. இந்த ட்ரிக்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷனை பண்ணிருக்காங்க. இந்த ஆக்ட் ஃபுல்லாவே காப்பர்ஃபீல்ட் மட்டும் இல்ல, அவர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு அசிஸ்டன்ட்டையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாக்குறதுக்கு மெஜிஷியன் உள்ள போன மாதிரி தெரிஞ்சாலும் இதுல தெரியற ஷேடோ அவர் அசிஸ்டன்ட் உடையதுதான். அவர் மேஜிக் உடைய ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டேஜ் உடைய இந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மறைஞ்சிருப்பாரு. இந்த ஷேடோவை நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா அவர் அடியில இருந்து மேல வர்றது தெளிவா தெரியும். அப்போ டேவிட் காப்பர் எங்க போயிருப்பாருன்னு நீங்க கேட்கலாம். நீங்களே கெஸ் பண்ணுங்க. இங்க வச்சிருக்கிற லைட் பொசிஷன் செட்டப் மூலியமா கார்னர்ஸ்ல மறைஞ்சிக்கிற மாதிரியான ஒரு டார்க் ஸ்பேஸ் உருவாகும். அதுலதான் மெஜிஷியன் மறைஞ்சிருந்து குயிக்கா இந்த ஸ்டேர்கேஸ்க்குள்ள போயிடுறாரு. அது உள்ள ஒருத்தர் மறைஞ்சிருக்கிறதுக்கு போதுமான இடம் இருக்கும். மெஜிஷியன் அது உள்ள போனதும் அதை மூவ் பண்ணி வாலுடைய இன்னொரு சைடுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் ஸ்லோவா இன்னொரு கார்னருக்கு மூவ் பண்றதுதான் வால் உள்வழியா மறையிற மாதிரி தெரியுது. இப்ப அசிஸ்டன்ட் மறுபடியும் அந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாரு. வாலுடைய இன்னொரு சைடுல அதே ஸ்டேர்கேஸ் பிளேஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். அது உள்ளதான் காப்பர்ஃபீல்ட் மறைஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். இந்த ஆக்ட இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற மாதிரி வால் வழியா மெஜிஷியனுடைய கை வெளியே வந்ததை பார்த்திருப்போம். இதுல துணிய புஷ் பண்ணி வெளியே வந்த கைகள் அங்க இருந்த இந்த அசிஸ்டன்ட் உடையதுதான். ஃப்ரேம்ல அவங்களுடைய ஒரு கைகள் மட்டும்தான் வெளியே தெரியும். இன்னொரு கைய துணிக்கு பின்னாடி தான் வச்சிருந்தாங்க. அதுதான் ஒரு இலூஷன் மாதிரி தெரிஞ்சது. இப்ப ஸ்டேஜ கவர் பண்ணதும் ஸ்டேர்கேஸ்ல மறைஞ்சிருக்கிற மெஜிஷியன் உள்ள வந்து ஷேடோ வழியா அந்த வால் உள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு இலூஷனை பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. டேஞ்சரஸ் ஸ்வாட் ஸ்டாபிங் ட்ரிக். ஜேம்ஸ்ங்கிற மெஜிஷியன் பிஜிடில இந்த டேஞ்சரஸான மேஜிக்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஜட்ஜஸ் முன்னாடி ஒரு லாங் ஸ்வாட கொண்டு வந்து அதுல பிளேஸ் பண்ணதும் அவருடைய அசிஸ்டன்ட் அவரை தூக்கி அந்த ஸ்வாடோடைய டிப்ல வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்வாட் அவர் உடம்புல குத்தி இன்னொரு சைடு வந்துடுது. அதை பார்த்த ஆடியன்ஸ்ல இருந்து ஜட்ஜஸ் வர அரண்டு போயிடுறாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் அவரை கீழே இறக்கும் போது மெஜிஷியன் எதுவும் ஆகாம ரொம்பவே நார்மலா இருந்தாரு. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு, அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ குயிக்கா சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். மெஜிஷியன் பேக் சைடுல ஸ்பெஷல் சப்போர்ட்டை அவர் துணிக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரு. அதோட அதுல சின்ன ஸ்லாட் இருக்கிறதும் தெரியும். அதுல அந்த ஸ்வாட் கனெக்ட் ஆயிடும். இப்ப அசிஸ்டன்ஸ் அவரை ஸ்வாட் மேல வைக்கும் போது ஸ்வாடோடைய ஷார்ப் டிப் உள்ள போய் அந்த ஹோலோட அட்டாச் ஆயிடும். இந்த சப்போர்ட்னால தான் பேலன்ஸ் பண்ணி இந்த பொசிஷன்ல இருந்தாரு. அதே நேரத்துல அவர் வயிறு வழியா ஃபேக் ஸ்வாட் இந்த டிவைஸ் மூலியமா வெளியே வந்திருக்கும். அதுதான் ஸ்வாட் குத்தி வெளியே வந்த மாதிரி ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணிடுது. லாஸ்ட் வீக் டாஸ்க்ல இதுல எப்படி மெஜிஷியன் ஒரு மேட்ச் ஸ்டிக்க இன்னொரு மேட்ச் ஸ்டிக் உள்ளோடி கொண்டு போயிருந்தாருன்னு கேட்டிருந்தோம். அந்த சீக்ரெட் இதோ. இதுல மெஜிஷியன் லெஃப்ட் ஹேண்ட்ல உள்ள மேட்ச் ஸ்டிக்க தம் ஃபிங்கரோட க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிருப்பாரு. இந்த விரல் சைடு ஃப்ரீயா தான் இருக்கும். அந்த சைடு சின்ன கேப்பை உண்டாக்கி அது வழியா தான் மேட்ச் ஸ்டிக்க உள்ள கொண்டு போயிருப்பாரு. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இதுல எப்படி மெஜிஷியன் மேஜிக்கலா அந்த ஆப்பிள பெப்சி பாட்டிலுக்குள்ள கொண்டு போயிருப்பாரு. இதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன, நல்லா யோசிச்சு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி கேம்ஸ் ஓப்ப யூஸ் பண்ணுங்க.